ஜெய் ஸ்ரீராம். என் யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஷிர்டி சாய்பாபா கோயில் இருக்குல்ல, சாய்பாபா இருக்கார்ல, அது அந்த பக்கத்தில் இருக்க கோயிலில் இருக்கிற சாய்பாபாவெல்லாம் இடித்ததாக நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நியூஸில் பார்த்தேன், யூடியூப்பில் தான் பார்த்தேன். ஏதோ ஒரு ஆர்வலர்கள் செஞ்சுருக்குறாங்க. அந்த இடிக்கிறது இல்லை, அர்த்தம் இடிக்கல, அர்த்தம் அதை அகற்றிட்டாங்க அந்த இடத்துல எதுன்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு பாயிண்ட் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு நம்ம கோயில்கள்லாம் சக்தி பீடங்கள்லாம் இருக்குது. அப்புறம் முக்கியமான கோயில்கள் மதுரை, இது எல்லாமே தஞ்சாவூர், இது மாதிரி திருப்பதி, இது மாதிரி நல்லா புராதனமான கோயில்கள், மிகவும் சக்தி வாய்ந்த கோயில்கள்லாம் நம்மளுக்கு இருக்குது. அதனால் எனக்கு இந்த நடுவில் புதுசாக வர்றதெல்லாம் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் இல்லை. அதை பற்றி ஒரு ஐடியாவும் இல்லை. எதுக்கு தேவையில்லாமல் நம்ம போட்டு மண்டையை குழப்பிக்கோன்னுட்டு கோயிலுக்கு போனால் கூட நான் என்ன செய்வேன்னா, அந்த நம்ம பழைய சாமிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த ஷிர்டி சாய்பாபாங்கிறத பெருசாக நான் கிட்ட போக மாட்டேன், அவாய்ட் பண்ணிவிடுவேன். என்னத்துக்கு அப்படின்ற மாதிரி. சரியாக தப்பாங்கிறத பற்றி யோசிக்கிற அளவுக்குலாம் நம்மலாம் அது மாதிரிலாம் பேசக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு அந்தளவுக்குலாம் தகுதி கிடையாது. அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் ஐடியா இல்லை. அதனால் நான் அது முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிவிடுவேன். இதில் சில சமூக ஆர்வலர்கள் அந்த அந்த சைடில் இருக்கிற, அந்த ஷிர்டி பக்கம் அந்த சைடில் இருக்கிற கோயிலில் இருக்கிற அந்த ஷிர்டி சாய்பாபாவோட விக்கிரகங்கள்லாம் அகற்றியிருக்காங்க. அதை சிலையெல்லாம் எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸில் பார்த்தேன். இது இப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வைக்கிறதுக்கு முன்னாடியே வைக்க விடாமல் பண்ணியிருக்கணும். வச்ச பிறகு எடுக்கலாமா என்னான்றது நம்மளுக்கு ஐடியா வரல, நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த பிரச்சனை இது இருக்கிறதா வேணாமாங்கிறது ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்கு, சர்ச்சையில் ஓடிட்டுருக்கு. அவர் ஹிந்து அவர் முஸ்லீமாக அதனால் வைக்கக்கூடாதுங்கிறாங்க. சில பேர் கிடையாது, இல்லை அவர் ஹிந்துவாக இருந்தால் முஸ்லீமாக மாறினாருங்கிறாங்க. என்னவோ தெரியாது நம்மளுக்கு. பேசிக் ஐடியா நம்மளுக்கு சினிமாவில் பார்த்து நம்ம எதுவும் முடிவு பண்ண முடியாது. அது சினிமா எடுக்கிறவங்க கொஞ்சம் அப்படி இப்படி மாற்றி தான் எதுவும் செய்வாங்க. அந்த சினிமா கூட நான் பார்க்கல, ஞாபகம் இல்லை. அதனால் இன்னமும் புதுசாக கோயில் கட்டுறவங்க இந்த ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கிட்டாங்கன்னா, அது வைக்கிறதா வேணாமாங்கிறத ரொம்ப யோசித்து செய்யலாம். ஏன்னா வச்சுவிட்டு திருப்பி யாராவது அகற்றிட்டாங்கன்னா அது கூட ஒரு இதுவாக சரியாக படலை. அதனால் வச்ச வரைக்கும் போதும். அது இருந்தாலும் இருக்கட்டும், எடுத்தாலும் இருக்கட்டும். அதை நம்ம இது பண்ண வேணாம். ஆனால் இருக்கிற புதுசாக கோயில் கட்டுறவங்களா இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள், கான்ட்ரவர்சியான ஒரு சிலையை பற்றி நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டால் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இதில் இந்த மாதிரி இதெல்லாம் போனோடனே காலையில் இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு இந்த பிள்ளையார் மேலே ஒரு தனி காதலே வந்துடுது. ஏன்னா எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி போச்சு அவர் மூலமாக. அதனால் அது கும்பிட்டா போதுன்ற முடிவில் வந்துட்டேன். அப்புறம் எங்கள் தெருவில் ஒரு எல்லையம்மன் இருக்குது. எல்லையம்மன் சொல்லுவாங்க, நம்ம இங்கே போச்சம்மான்னு சொல்லுவாங்க. சின்ன ஒரு கோயில் இருக்குது. அதுவும் மிகவும் சக்தி வாய்ந்ததான். கிட்டத்தட்ட 100 வருஷம் பழசுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி சின்ன சின்ன நம்மளுக்கு அப்புறம் குலதெய்வம் ஒன்று ஆல்ரெடி இருக்கும் நம்மளுக்கு. இதுக்கு மேலே எல்லாத்தையும் போட்டு மண்டையை குழப்பிக்க வேணாங்கிறது தான் என்னோடய அபிப்பிராயம். பெரிய பெரிய கோயிலுங்களுக்கெல்லாம் போகலாம். நம்ம மதுரை மீனாட்சி போகலாம், தஞ்சாவூர் போகலாம். எல்லா கோயிலுக்கும், நம்ம திருவண்ணாமலை எல்லாத்தையும் விட பெரிய விஷயம். அதெல்லாம் போய்க்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. பட் லிமிட் பண்ணிக்கிறது நல்லது. புதுசாக கண்டுபிடிச்சி யூடியூப்பை பார்த்து அது நிறைய கண்டுபிடிச்சி புதுசாக போகணுன்னு அவசியம் இல்லை. பழைய புராதனமான கோயில்கள், பழைய சாமிகளை கும்பிட்டாலே போதும். இந்த வாராகி அம்மன் கூட சொல்கிறாங்க, அது என்ன உக்ர தேவதைன்றாங்க. அது ரொம்ப நாளாக இருக்குது, அது இப்போ ரீசெண்டாக ப்ராப்ளம் ஆகிருக்கு. எனக்கு அந்த உக்ர தேவதைனாலே கொஞ்சம் பயம்தான். ஏன்னா நம்ம எதுவும் சரியாக அதோடய ப்ரொசீஜர் நம்ம சரியாக பண்ணாமல் நம்ம வழி பண்ணிட்டோம்னா அது கூட கோவம் வரும்னு சொல்கிறாங்க. எதுக்கு கோவம் வர்ற இடத்துல போய் நம்ம மாட்டிக்கிட்டு அந்த அம்மா வர கோச்சிக்கிச்சின்னா என்ன பண்ணுறது? அதனால் என்ன மாதிரி அரைக்குறை நாலேஜ் இருக்கிறவங்க ஆன்மீகத்தை பற்றி எதுவும் சரியான பிடிப்படாதவங்க நம்ம பழைய சாமி கும்பிட்டு நிம்மதியாக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.